நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், தோத்துடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான மேட்ச்ல ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சின் வெற்றியாளர் யாரு அப்படிங்கிறத இப்ப ஜோதிட சிறுவன் ஜாதக கட்டங்கள் அடிப்படையின் மூலியமா அவரு கணிச்சு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டனா இருக்கிற ருத்ராஜ் உடனடியா அவர் இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாது, தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கடும் எச்சரிக்கையை இப்ப ஜோதிட சிறுவன் ருத்ராஜ் அவருக்கு எதிராக இந்த மேட்சின் ப்ரெடிக்ஷனை கணிச்சு ஒரு எச்சரிக்கை ஒண்ணு அவர் இப்ப கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் எங்கள் அடிப்படையில் ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31 கூட்டு எண் 4, பேட் கமின்ஸ் அவருடைய ஜெர்சி எண் 30 கூட்டு எண் 3, தேதி 28 கூட்டு எண் 10 கூட்டு எண் 1. ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண்ல 31ல இருந்து 1 இருக்கு அப்படிங்கிறதால ருத்ராஜ் அவருக்கு எண்கள் அடிப்படையில் இந்த மேட்ச் நிச்சயமா சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நிறங்கள் அடிப்படையில் மேட்ச் நடக்க போற கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு உகந்த தினம். இந்த தினத்துல மஞ்சள் நிறமும் சிகப்பு நிறமும் ஒரு நல்ல உகந்த நிறமாக கருதப்படுது. அந்த வகையில நம்ம சிஎஸ்கே அணி ஜெர்சிலையும் மஞ்சள் நிறம் இருக்கு. அதே போல ஹைதராபாத் அவங்களுடைய ஜெர்சிலையும் பாத்தீங்கன்னா சிகப்பு கலந்த ஆரஞ்சு நிறம் இருக்கு. அதனால நிறங்கள் அடிப்படையில் கண்டிப்பா இரண்டு அணிகளுக்குமே சாதகமாகவும் சமமாகவும் தான் இந்த தினம் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் கடைசியா மிக மிக முக்கியமா இரண்டு பேருடைய ஜாதக கட்டங்கள் அடிப்படையில வெற்றி யாருக்கு அப்படிங்கறத கணிச்சு சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் பாத்தீங்கன்னா அவர் கும்ப ராசியில பிறந்திருக்காரு. கும்ப ராசியின் தற்போதைய அதிபதி சனி. சோ மேட்ச் நடக்க போற ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானும் சனி பகவான் இரண்டு பேருமே பகை கிரகங்களாக தான் இருக்கிறாங்க. அதே போல அடுத்தபடியா பேட் கமின்ஸ் அவர் ரிஷப ராசியில பிறந்திருக்காரு. ரிஷப ராசியின் தற்போதைய அதிபதி சுக்கிரன். சூரியனும் சுக்கிரனும் இவங்க இரண்டு பேருமே கூட பகை கிரகங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால மேட்ச் நடக்க போற இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானால ருத்ராஜ் பேட் கமின்ஸ் இவங்க இரண்டு பேருக்குமே எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜோதிட சிறுவன் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால அடுத்தபடியா சந்திரன், ருத்ராஜ், பேட் கமின்ஸ் இவங்க இரண்டு பேருடைய ஜாதகத்திலையும் எந்த நிலையில இருக்காரு, யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ருத்ராஜ் அவருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில சந்திரன் துலாம் ராசியிலையும், பேட் கமின்ஸ் அவருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில சந்திரன் விருச்சிக ராசியிலையும் பயணிக்கிறாங்க. இதுல துலாம் ராசியின் தற்போதைய அதிபதி சுக்கிரன். சோ சுக்கிரனும் சந்திரன் கூட எடுத்து பார்த்தோம்னா பகையாக தான் ருத்ராஜ் அவருக்கு இருக்கு. ஆனா பேட் கமின்ஸ் அவருக்கு விருச்சிக ராசியில தற்போது செவ்வாய் அதிபதியாக இருக்கிறாங்க. ஸோ செவ்வாயும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம் வட்டத்துக்கு உள்ளதான் வருது. அதனால கண்டிப்பா இந்த மேட்ச் அப்படி இப்படின்னு டஃப்பாக போனாலும் கடைசியா ருத்ராஜ் அவரால் பேட் கமின்ஸ் அவரை வீழ்த்த முடியாம இந்த மேட்ச்ல தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ருத்ராஜ் அவர் ஒரே ஒரு விஷயம் உடனே செஞ்சா இந்த மேட்ச்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா முழுக்க இந்த மேட்ச்ல ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் MS தோனி அவருடைய அறிவுரை அட்வைஸை கேட்டு ருத்ராஜ் நடந்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்கலாம். ஏன்னா MS தோனி அவரை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவருடைய ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் கடக ராசியில தோனி அவர் பிறந்திருக்காரு. தோனி அவருடைய அதிபதியா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறதே கடக ராசியில சந்திரன் தான் இருக்காரு. ஸோ சந்திரன் சூரியன் இரண்டு பேருமே பயங்கரமான நட்பு கிரகங்கள். அதனால நிச்சயமா தோனி அவருடைய எல்லா அட்வைஸையுமே சின்ன அட்வைஸை கூட மிஸ் பண்ணாம ருத்ராஜ் அவர் கேட்டு இந்த மேட்ச்ல நடந்தா கண்டிப்பா ஹைதராபாத் அணியை வீழ்த்தலாம். அது இல்லாம ருத்ராஜ் தனிச்சையான முடிவுகள் இந்த மேட்ச்ல எடுத்து அவர் சிஎஸ்கே அணியை வழி நடத்தினா கண்டிப்பா இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடியாது, தோல்வி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை கூறி ருத்ராஜ் அவருக்கு எச்சரிக்கை விடுத்து சிஎஸ்கே இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னா தோனி அவருடைய அட்வைஸை கேட்டு நடக்கணும், அப்பதான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் அவருடைய ப்ரெடிக்ஷன்ல இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு.